திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக 18 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காய்ச்சல் காரணமாக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக டெங்கு காய்ச்சல் அறிகுறி ஏதேனும் தென்படுகிறதா என சுகாதாரத்துறை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக 18 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 35 வயதுடைய நபர் ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கும் பருவத்தில் கொசுக்களின் பெருக்கம் அதிகரித்து டெங்கு காய்ச்சல் உருவாவது வாடிக்கையாகியுள்ளது. டெங்கு கொசு உற்பத்தியாகும் காரணிகளை கண்டறிந்து உடனடியாக அழிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தால் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் குகன்பாறையில் உள்ள பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலை நாக்பூர் உரிமம் பெற்று ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட அறைகளில் 50க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல காலை பட்டாசு தயாரிக்க ஆயத்த பணியாக பட்டாசு மருந்துகள் கலக்கும் பணி நடைபெற்ற போது உராய்வினால் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்தில் ஒரு அறை தரைமட்டமான நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தகவல் அறிந்து சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்துள்ள அரிமளத்தில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், தற்போது யாராவது ஒரு பிஜேபிக்காரராவது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறார்களா எனவும், தற்போது ராமருக்கு மார்க்கெட் இல்லை, கோவிலை வைத்து வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தார்கள், கோவில் கட்டி முடித்த பிறகு ராமருக்கு மார்க்கெட் இல்லாமல் போய்விட்டது என கூறினார். மேலும் மத்திய அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்த போது விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது என்று கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவதாகவும், கற்பழிப்பு நடந்துள்ளது என்று கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவதாகவும் கூறிய அவர், உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்களும் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுங்கள் என்று விமர்சித்து பேசினார். எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து பிஜேபிக்காரங்க ராமர். ஜெய் ஸ்ரீராம். எவனாவது ஒரு பிஜேபிக்காரர் ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க பாருடே, தம்பி தங்கச்சியில ஒரு யார் மார்க்கெட் இல்லை, கோயிலை வச்சு முடிச்சுட்டு வண்டி ஓடிட்டுனா கோயில் கட்டி முடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றுச்சு. ராமர் கோயில் இருக்கிற தொகுதியில அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தி வென்றுவிட்டார். கோயில் கட்டினவர் கோயில் வைக்க, அதோட ராமர் மார்க்கெட் இல்லை. மார்க்கெட்டில் அதை நடிகரை விசாரப்படாதுப்பா எழுதி யாராவது இப்ப ஜெய் ஸ்ரீராம் இதே எல்முருகன் அருமை சகோதரர் எல்முருகன் என்ன விலைவாசியில் அவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ன அந்த பொண்ணை கற்பழிச்சுட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் வேட்டியில் அவர் சொல்லிட்டு போனது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். அது மாதிரி நீங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம வேலை இல்லை, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுது. பரிசல்ல போறியா அதெல்லாம் படிச்சுக்கிட்டு 300 தடவை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எழுதிச்சுக்கோ, பாஸ் நீ பாஸ். அருப்புக்கோட்டையில் வழக்கறிஞரை தாக்கிய வழக்கில் தலைமறைவாக இருந்த திமுக கவுன்சிலர் மணிமுருகன் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம்டிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். வழக்கறிஞரான இவர் கடந்த சில தினங்களுக்கு முன் காரில் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த 3 நபர்கள் பாஸ்கரன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் பாஸ்கரன் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகைகளை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த பாஸ்கரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் முன்விரோதம் காரணமாக கவுன்சிலர் மணிமுருகன் தூண்டுதலின் பேரில் குண்டுபாண்டி, அன்பு கணேஷ் மற்றும் விக்னேஷ் ஆகிய 3 பேர் சேர்ந்து தன்னை தாக்கியதாக பாஸ்கரன் தரப்பு அளித்த புகாரின் அடிப்படையில் நகர போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் விக்னேஷ் என்பவரை கைது செய்த நிலையில் தற்போது சொக்கலிங்கபுரத்தில் தலைமறைவாக இருந்த கவுன்சிலர் மணிமுருகனை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டிவனத்தில் குடிபோதையில் அதிவேகமாக வந்த 4 பேரை பொதுமக்கள் போலீசார் கண்முன்னே சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் கிரிதர யாதவ்.
இவர் அவரின் நண்பர்களான முகமது உஷ்பா, தருண் மற்றும் பிரஞ்சவ் ஆகியோருடன் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். புதுச்சேரியில் குடித்து உல்லாசமாக இருந்துவிட்டு மீண்டும் பெங்களூரு சென்றுள்ளனர். அப்பொழுது திண்டிவனம் நேரு வீதியில் சென்றபோது அங்கு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததை பார்த்த 4 பேரும் குடிபோதையில் போலீசாருக்கு பயந்து காரை பின்பக்கமாக இயக்கி வேகமாக சென்றுள்ளனர். இதனை பார்த்த பொதுமக்கள் யாரையோ இடித்துவிட்டு சென்று விட்டதாக நினைத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மடக்கி பிடித்து தர்மஅடி கொடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் வருவதை கண்டவுடன் தருண் மற்றும் பிரஞ்சவ் ஆகிய இருவரும் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். முகமது உஸ்பா மற்றும் டிரைவர் கிரிதர யாதவ் ஆகிய இருவரையும் போலீசார் அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து செல்ல முற்பட்டபோது போலீசார் கண்முன்னே அங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கி கார் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தினர். பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற காவல்துறையினர் இவர்கள் மீது குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் என்ற 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அவர்கள் காரை பின்பக்கமாக இயக்கிய சிசிடிவி காட்சியும் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. ஏரல் அருகே சட்டவிரோதமாக குளத்தில் கரம்பை மண் எடுத்து செங்கல் சூளைக்கு கொண்டு சென்ற லாரி ஓட்டுநர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள பெருங்குளம் குளத்தில் சட்டவிரோதமாக கரம்பை மண் அள்ளி செங்கல் சூளைக்கு அதிக விலைக்கு விற்கப்படுவதாக ஏரல் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஏரல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பழனிசாமி தலைமையில் போலீசார் பெருங்குளம் குளத்து பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக குளத்திற்குள் இருந்து வெளியே வந்த 2 டிப்பர் லாரிகளை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் குளத்திற்குள் இருந்து கரும்பு மண் அள்ளி வந்ததும் அதை சட்டவிரோதமாக செங்கல் சூளைகளுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக எடுத்து செல்லப்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து ஏரல் போலீசார் 2 டிப்பர் லாரிகளையும் பறிமுதல் செய்ததுடன் அதை ஓட்டி வந்த தென்காசி மாவட்டம் ஊத்துமலையைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள காடுபட்டியைச் சேர்ந்த சக்திவேல் என்ற 2வரையும் கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஏரல் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமங்களில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்ற தமிழக முதலமைச்சர் முழு ஆதரவு அளித்து வருவதாக திருச்சுழியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் ரூபாய் 6.20 கோடி மதிப்பீட்டில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் மற்றும் ரூபாய் 5.60 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய பேருந்து நிலையம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு கிராமங்களில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்ற தமிழக முதலமைச்சர் முழு ஆதரவு அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இங்கு பேருந்து நிலையம் அமைய இடமளித்த ராமநாதபுரம் சமஸ்தான ராணி, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சி பகுதியில் சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் டைட்டில் பார்க் கட்டிட பணியினை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன், ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமற்றது என்றும் அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக தமிழக முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என நம்புவதாக தெரிவித்தார். மேலும் அரசியலுக்கு விஜய் வருகை திமுகவை பாதிக்காது என்றும் எதை கண்டும் திமுக அஞ்சப் போவதில்லை என்றும் கூறிய அமைச்சர், மக்கள் பணியை தொடர்ந்து திமுக மேற்கொள்ளும் மற்ற இயக்கங்களால் எவ்வித அச்சத்தையும் உருவாக்க முடியாது என்று தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான முடிவு எடுப்பார்கள். நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நல்ல செய்தியை. எனவே அந்த வகையில் மகிழ்ச்சிக்குரிய செய்தி எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நேரத்தில் யாரை துணை முதலமைச்சராக அமர வைப்பது என்பது குறித்து ஆளுங்கட்சி எடுக்கின்ற முடிவு என்றும் துணை முதல்வருக்கான தேவை அவர்களுக்கு உண்டான சுதந்திரம் என கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாகவும் அரசியலமைப்பு சட்டம் 47 படி தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்கப்பட வேண்டும், அதற்கு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆளுங்கட்சி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, யாரை துணை முதல்வராக்குவது, யாரை எந்த அதிகார பீடத்தில் அமர வைப்பது என்பது குறித்து ஆளும் கட்சி எடுக்கிற முடிவெடுத்த பிறகுதான் நாம் கருத்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னால கருத்து சொல்றது எதுவும் இல்லை. இப்போது கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். கூட்டத்திற்கு பிறகு என்ன முடிவு என்று
அறிவிக்கப்படும். அதன் பிறகு கருத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் SM சாதிக் அம்மையார் சேதியா பேகம் அவர்களின் நினைவேந்தல் கூட்டம் ஈரோடு விநாயகா கார்டனில் நடைபெற்றது. இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அம்மையாரின் நினைவு கூர்ந்து பேசி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுகிறது என்றும், மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருமித்த கருத்து உள்ள இயக்கங்களுடன் சேர்ந்து வலுவாக குரல் கொடுப்போம் என்று கூறினார். அந்த கொள்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் ஐயப்படுகிறோம். இது அதிபராட்சி முறைக்கு வழிவகுத்துவிடும் என்கிற அச்சம் எமக்கு உள்ளது. ஆகவே ஏற்கனவே இது குறித்து நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். ஒருமித்த கருத்துள்ள இயக்கங்களோடு இணைந்து இதற்கு எதிர்ப்பாக மேலும் வலுவாக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.